இருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஆண்டவரை குறித்து குறை சொல்லவே கூடாது. ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வார். ரோமர் 8:28 நினைக்கிறேன், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் என்ன செய்வாரு? சகலமுமா. ஒண்ணு மாத்திரம் நன்மைக்கு அல்ல, சகலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாரா? நன்மைக்காகவே செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. எதை செய்தாலும் நான் அதைத்தான் யோசிப்பேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார். நம்ம பிள்ளைக்கு எதுவும் தீமைக்கு எதையுமே நம்ம செய்ய மாட்டோம்ல. நம்முடைய தீமைக்காகவே நம்ம பிள்ளைக்கு எதையுமே செய்ய மாட்டோம். அடிச்சாலும் கூட அது நன்மைக்காக தான் என்ன செய்யும் இருக்கும்.